guys, this is black dark black gaming. Black darkனே வருது எப்பவுமே. Dark black. நில்லு அப்பா, நல்ல வேலை அடிச்சு தூக்குற மாதிரி இல்லை. இதுதான் அந்த சர்ப்ரைஸ். ஸ்ட்ரைட்டாக காட்டிட்டேன். பரவாயில்ல, ஒன்று ட்ரை போகலாம். சர்ப்ரைஸ் என்னதுன்னா இதுதான் அந்த சர்ப்ரைஸ். ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, இந்த அக்கௌண்ட் பேலன்ஸு 1600 1005 தான் சேர்த்து வைக்கலான்னு இருந்தேன். ஆனால் இது என்னாச்சு, எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அது என்னது, எல்லாத்தையும் விற்றோன்னே, ஒன்று விடாமல் எல்லாத்தையும் விற்றுட்டேன். அதான் எம்டியாக இருக்குது, தெரியுதா? ஒன்று விடாமல் எல்லாத்தையும் விற்றுட்டேன். அதுவும் ₹5 வச்சு விற்றுட்டு, இதுக்கு எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணேன்? வெறும் ஜஸ்ட் 400 to 500 செலவு பண்ணிட்டு 1500 எடுத்துட்டேன். ஆனால் இதுக்கு டைம் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாகவே அப்கிரேட் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ குட்டியாக இருக்குமா இல்லை என்ன இதுன்னு தெரில. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இதோ இப்போது வாங்கணும். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வாங்க போகிறேன்னு சொல்லிடுறேன். லைசன்ஸ் 4 வரைக்கும் அன்லாக் ஆகிடுச்சி. ஐயோ கிழிஞ்சுது. இதெல்லாம் கட்டிடலாம். இப்போ 1005 இருக்கா? ஒரு வேளை நான் லோன் முடிச்சிட்டேன், சொல்ல மறந்துட்டேன். நான் லோன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ நேரம் விளையாடிருக்கேன். அவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் இல்லை, அதாவது காசு சேர்த்து வச்சு நான் ஒரே முட்டா கட்டிட்டேன். லெட்ஸ் கெட் த நியூ செக்ஷன். ஃபஸ்ட்டு செக்ஷன் லெவல் இதுலேயே அன்லாக் ஆகிடுச்சு. ஏன் லெவல் இப்போ 4 செக்ஷன் நல்லா இருக்குது. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷனே வாங்குகிறோம். ரொம்ப லேட்டாக இருக்கும். நம்ம லேட்டானாலும் பர்ஃபெக்டாக முடிக்கிறோம்ல, அதான் முக்கியம். லேட்டானால் ஆகிட்டு போகுது. பர்ச்சேஸ் வாங்கியாச்சா? எங்கே? வாவ், இன்னும் இவ்வளோ பெருசாக அன்லாக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு எவ்வளோ? 750யா? பார்ப்போம். லைசன்ஸ் வேறு வாங்கணும். அப்பா, இதுக்கு தான் டக்குன்னு குறையுது. இதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. என்ன பண்ணலான்னு இருக்கேன். இப்போது முடிச்சிருவோம்ல. எத்தனை எபிசோட் போகணுன்னு தெரில. சரி, இது எண்டு இல்லை, ஓரளவுக்கு அவ்வளோதான். இதோட பேங்க்ரிப்ட் ஆக மாட்டோம், வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோன்னே, இந்த கேமை முடிச்சுட்டு இதே கேமை நான் மோடு போட்டு அன்லிமிட்டட் மணியோடு எடுத்துன்னு வந்து, அது நான் ஜஸ்ட்டு 3 வீடியோ 4 வீடியோ 5 வீடியோ மேக்ஸிமம் 5 வீடியோ வரும் அதில். அவ்வளோதான், அந்த மாதிரி பண்ண போகிறேன் நான். இந்த கேம் முடிச்சுட்டு தான் இதில் போட போகிறதில்ல. ஏன்னா இதில் போட்டால் அவ்வளோதான், மொத்தமாக முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கணும். ஃப்ரீசர் வாங்கணுமான்னு தெரில. 400, மீதி 430 தான் இருக்குது. அது இது வாங்கிறதுக்கு கரெக்டாகிடும். நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு வீடியோலையும் இடம் மாற்றலான்னு. அதான் அதுதான் இது. ஒவ்வொரு வீடியோ இல்லை, அப்கிரேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோலையும் இடம் மாற்றலான்னு. அதுக்கு தான் போன வீடியோலையும் இன்ட்டு மாதிரி குத்துருந்தேன். காசு சேர்த்து வைக்கிறேன்னு, ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா வாங்க போகிறேன்னு சொல்ல. இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் தான். ஆனால் இப்போதைக்கு என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கே எத்தனை ஹவர்? 2 hours ஆச்சு. 2 hours மாங்குன்னு உக்காந்தேன். அதுவும் எப்படி 2 hours எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா, இன்றைக்கி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருந்தது. அதனால் இன்றைக்கி இல்லை, அதாவது நேற்று. ஏன்னா சண்டே யார் வைப்பா? நேற்று கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருந்தது. கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி. அதனால தான் நான் இப்போ ஃபுல்லாக படிச்சுட்டேன். சும்மா உட்காந்துருந்தேன்னா, சரி சொன்னோம்ல முடிச்சிடலாம் இப்பயே, நெக்ஸ்ட்டு கஷ்டமான எக்ஸாம் வருது, அதுதான்
இன்றைக்கி தான் கெமிஸ்ட்ரி எக்ஸாம். இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்க டைம்லேயே உட்காந்து வீடியோ எடுத்துடுறேன். ஆனால் சண்டே தான், அதாவது இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போனோன்னா இன்றைக்கி, எனக்கு சொல்ல போனால் நாளைக்கு. ஃப்யூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அந்த மாதிரி தான். பர்ஃபெக்ட். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரிட்ஜ் எடுத்து நடுவில் வச்சிடலான்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட். பேஸ் பர்ஃபெக்ட். ஃப்ரிட்ஜு இது ஒரு ஃப்ரிட்ஜு மேலே போயிட்டு கப்போட தூக்கி போட்டிருக்கானுங்க. என்ன பண்ணுறது? ரொம்ப பொறுமையாக திரும்புது. நான் தான் போன வீடியோலையும் சொன்னேன்ல, காண்டை ஏற்றுது. ஓகே, எதுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன்னு தெரில. ஏன்னா அதில் ஃப்ரிட்ஜு என்ன ஐட்டம் இருக்குன்னே பார்க்கல. நான் ஏதோ வாங்கினேன். 3-4 வேறு அன்லாக் ஆகிடுச்சு. இடமும் அன்லாக் ஆகிடுது. என்ன பண்ணுறது? ஐயோ, பார்க்கவே மாட்டேன் நான். ஷெல்ஃபு 1-2 வாங்கினா மீதி 30 ரூபா தான் இருக்கும். அதனால் ஷெல்ஃபு 1-2 வாங்கினா நல்லாயிருக்கும். ஆனால் மீதி 30 ரூபா சின்ன ஓட்டை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிடும். அப்புறமா இங்கே ஒரு செல்ஃப் இருக்கா? அதே இப்போ தான் பார்க்குறேன் நான். எனக்கு ஒரு ஐடியா புது ஐடியா பிறந்து விட்டது. இந்த ஃப்ரிட்ஜு தூக்கி போடு. இந்த தூக்கி பரவாயில்ல. இந்த மூமெண்ட், இதை தூக்கின்னு மூமெண்ட் பண்ணுறதாவது ஸ்லோவாக்காமல் கரெக்டாக கொடுத்தானுங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான். இப்போ என் த்ரோட் ஓரளவுக்கு சரியானதுனால, அதாவது சரியாயிடுச்சு. அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும்னு இல்லை, கிளியராக கேட்கும். அவ்வளோதான். என் வாய்ஸை நானேலாம் புகழ்ந்துக்க மாட்டேன். ஏன்னா இப்போது இப்படி சொல்லுவேன்னா அவ்வளோதான். ஜுரம் வந்ததுன்னா கேட்கவே முடியாது. அப்புறம் நான் வீடியோவே போட மாட்டேன். கேட்கவே முடியாது. அவன் இந்த மாதிரி இடம் வந்து என் வாய்ஸ்னாவே தெரியாத மாதிரி இருக்கும். யாரோ மாதிரி இருக்கும். 10 மணி தெரில இடம். பர்ஃபெக்டாக இல்லை, பரவாயில்ல, 10 அது வரைக்கும் போதும். பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதோட பற்றணும். எப்படி நல்லா இருக்குல்ல? நானே சொல்லக்கூடாது. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்கள். நல்லாயிருக்கு, அவ்வளோதான். நம்ம ஜன்னலுக்கு பின்னாடி போட்டுக்கலாம். அப்படியே போர் அடிச்சுதுன்னா ஜன்னல் அப்படியே பார்த்துன்னு இருக்கலாம். ஐ, என்ன அப்படி இருக்கணும்? மேலே இருக்க பட்டன் கொடுக்கறதுக்கு கீழே இருக்க பட்டன் கொடுத்துட்றேன். காண்டு எத்தின்னு இருக்கு இதுவும். இப்படி ஜன்னல் பின்னாடி. பர்ஃபெக்ட். இது நம்ம நிற்கிறதுக்கும் சேர்த்தே தான் இடம் கொடுக்கும். அதனால் நம்ம ஒன்றும் கவலைப்பட வேணாம். இடம் இருக்குது, ஆனால் பொருட்கள் தான் இல்லை. கம்ப்யூட்டர் ஒரு இடத்துல தனியாக வச்சுக்கலாம். எப்படி? இது இப்படி வச்சுக்கலாம். இப்படி பார்க்குற மாதிரி.
ஸ்டோரேஜ் வேறு அன்லாக் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஓகே. எப்படி பிசியும் இது என்னது இது எனக்கு புரியல. இது நான் எல்லாமே ஒயர் எல்லாமே ஒய்ஃபை கனெக்ஷனா? ஒயர் எல்லாமே ஒய்ஃபை கனெக்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூபிசி கூட வாங்க ஃபஸ்ட்டு பவர் இதுவே ப்ளக்கு எங்கே சொருகவே இல்லையே. ப்ளக்கு இன்ஃபினிட்டி பேட்ரி ஒய்ஃபை சோர்ஸ் என்ன அது? இது அவ்வளோ டெக்னாலஜியா? அப்புறம் எதுக்கு இந்த மரத்தில் வச்சுருக்கேன்? அதுவாக ஃப்ளோ எலிவேட் ஆகிட்டு வர வேண்டி தானே. ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போடணும். ஏன்னா எல்லாத்தையும் கடையே வலிச்சிட்டேன். 1 2 3 4 ஆயிருக்கா? 5 6 7 8 9 10 அவ்வளோதான் ஆர்டர் பண்ண முடியும். இது வரைக்கும் முட்டை வரைக்கும் ஆர்டர் பண்ணிடுவோம். மொத்தம் 4 5 6 7 8 காண்டேத்துதே. ஏதாவது ஒன்று எடுத்தே ஆகணுமே. இது எடுத்துடலாம். இப்போ கூட ஒன்றும் $1 என்னடா வந்தது உங்களுக்கு? இந்த வச்சுட்டு கொஞ்சோண்டு சம்பாரிச்சிடணும். கொஞ்சோண்டு சம்பாரிச்சிட்டா என்னது இது? சால்ட் இப்போ இத்தினூண்டு இருக்குது. சரி இவ்வளோ வாங்கின 10 யோசித்தனா? 10லனா சரி காண்டு. எல்லாமே 2 வேறு ஆர்டர் பண்ணணும். இது என்ன இது? தலைவலிக்குது. வேணாம் எல்லாமே ஒன்று வச்சிடலாம். அது போதும். புதுசாக வந்ததுலாம் இங்கே எல்லாமே ஒன்று தான். இப்போது எதுவுமே 2 கிடையாது. சரி நான் கூட ஏதோ மிச்சம் இருக்குது போல் வைக்கணும்னு பார்த்தா ஒன்று அழகாக போயிட்டு என்னது இது அப்படியே இப்போ மாதிரி விழுந்துருக்கு. இப்போ ஏன் கேம் இப்போ மட்டும் எப்படி ஸ்மூத்தாக ஓடுதுன்னா நான் இது என்னது இது? இது ஷெல்ஃபில் வைக்கணுமா? எனக்கு ஒரு செகண்ட் என்னது இதுன்னு புரியல எனக்கு. கண்ணில் படுற இடத்துல மாட்டுவோம். சும்மாலாம் வைக்க வேணாம். ஏன்னா இத்தனை ப்ராடக்ட் இருக்குது. இப்போ இதை வச்சிட்டா இப்போ இனிமேல் இதே தான் மெயின்டைன் பண்ணணும். ஒரே ஷெல்ஃப் தான். ஃபஸ்ட்லாம் 2 ஷெல்ஃப் வச்சுன்னு நீட்டாக இருந்தது. இதுக்கெல்லாம் 2000 வச்சா தான் பர்ஃபெக்டாக இருக்கும் போல். அப்போ கூட பர்ஃபெக்டாக இருக்காது. ஏன்னா அப்பயும் ஒரு ஷெல்ஃப் வாங்கணும்ல. 2 3 ஷெல்ஃப் வாங்கணும். பர்ஃபெக்டாகவே இருக்காது. 2005 சேர்த்து வச்சுருக்கணும். நான் எங்கே போகிறது? இதே மாதிரி ஓட்டுனா டைம் ஓடிடும். அது நான் நேற்றே சொன்ன மாதிரி தான். என்னது இது? ஃப்ரிட்ஜா மறந்தே போயிட்டேன். கொஞ்சம் சேர்த்து வச்சு இது வேறு வாங்கணும். ஆமாம்ல ஸ்டோரேஜ் இங்கே இல்லைல்ல. இது இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். காலியாக இருக்குது. பரவாயில்ல, இடம் இருக்கிறதும் நல்லது தான். ஏதோ ஆகும் பார்த்தா இவ்வளோ தான் வருது ப்ராடக்ட்டு. இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு டபுள் ஷெல்ஃப் இருந்தால் தான் அதிகமாகும் போல். இது தெரியாமல் ஏன் வாங்கினேன்னு தெரில எனக்கு. 2 ஃப்ரிட்ஜு
அதுக்கு அழகாக ஒன்று ஷெல்ஃப் வாங்கியிருக்கலாம். எதுக்கு வாங்கினா எனக்கு எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ இப்படி நடுவில் ஒன்று இருக்கா, 2 ஃப்ரிட்ஜு 3 இது இருக்குன்னா நடுவில் அந்த இது இருக்கா டிவைடர் மாதிரி ஃப்ரிட்ஜு, அதுக்காக வாங்கினேன் புதுசு. எதுக்கு வச்சுன்னு தெரில, பரவாயில்ல, எனக்கு எடுக்க தெரியுது, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைனா பேன் முழிச்சுன்னு இருக்கல. பீனட் பட்டர் தேவையில்லாமல் ஷெல்ஃப் வாங்கினேன், ஃப்ரிட்ஜு வாங்கினேன். ஷெல்ஃப் வாங்கியிருக்கணும், ஃப்ரிட்ஜு தான் வாங்கிட்டேன். ஷெல்ஃபு ஒன்றுன்னு கூட வாங்கியிருக்கணும். ஏன்னா டபுளாக வச்சா நான் இதுக்கே காசு காலி, அப்புறம் எங்கே இந்த டபுளா நாம தான் போட்டுன்னு போனோம். லாஸ்ட்டு 2 மட்டும் வாங்கலையா, என்ன வாங்கலன்னு தெரில. ஆயில் ஏனே தெரில, எப்போ பார்த்தாலும் கீழே தான் வருது. இதுவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா நம்ம அவசரப்பட்டு ஒன்றும் லைசன்ஸ் வேறு ஒரு லைசன்ஸ் வேறு வாங்கியிருந்தா எப்படி இருக்கும், கடுப்பாயிட்ருக்கும். என்னது இது எதுவுமே வரலையே. நான் எல்லாத்துக்கும் ரேட் அதிகமாக வச்சுக்க போகிறேன். சும்மா காண்டேத்தின்னு எதுவுமே வரல. ஒன்றும் ஒரு ஷெல்ஃப் சொல்லப்போனால் காலியாக இருக்குது. இவ்வளோ காலியாக, சரி 1 2 வரணும், 1 2 இங்கே வந்துடும். இன்னும் 6 ஷெல்ஃப் காலியாக தான் இருக்குது. நான் வேறு ஒரு லைசன்ஸ் பர்ச்சேஸ் தான் பண்ணோம். காண்டு. இதுக்கே டைம் ஓடிடுச்சு. என்ன பண்ணுறது, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு டைம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நான் கிரைண்ட் பண்ணி வைக்கலலாம் சொல்லவே மாட்டேன், ஏன்னா எனக்கு எக்ஸாம் இருக்குது. அதனால் நான் வீடியோ போடுவேன், அந்த வீடியோலேயே எல்லாத்தையும் விற்று அந்த 2 இதை வாங்கிட்டு அப்படியே ஒரு 2 பார்ட் 3 பார்ட் ஆகும். கம்ப்யூட்டர் வாங்கினேன்னா வாங்குவேன் கம்ப்யூட்டர், வெயிட் ஃபார் கம்ப்யூட்டர். அது வாங்கிட்டா வேறு கேம் கூட போடுவேன். That's all for today video guys. That's all for today. Bye.